ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் வீட்டில் மட்டன் குருமாவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வெஜ் மட்டன் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு பலாக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் வந்து ஆயில், ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற பலாக்காயை அதோடு சேர்த்து நல்லா வந்து கிளறுங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்து குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்து வந்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பலாக்காய்க்கு வந்து வேக வைக்கும்போது உப்பு போட்டுருக்கோம், அதனால் பார்த்துட்டு அளவாக வந்து உப்பு போட்டுக்கோங்க. அது கொதிக்கிற கேப்பில் வந்து நம்ம வந்து குருமாவுக்கு தேவையான மசாலா தேங்காய், பூண்டு, கசகசா, சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஐஸாக அரைச்சி நல்லா 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான வெஜ் மட்டன் குருமா வந்து ரெடி ஆயிரும். மத்தியானம் லஞ்சுக்கு சூப்பரான சைவ குருமா ரெடி. ட்ரை பண்ணுங்கள்.